ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலந்திகாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி கலந்திகாஸ் லைஃப் ஸ்டைல் சேனல் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வஞ்சர மீன் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஃபிஷ் ஃப்ரை எப்படி மேலே இருக்கிற மசாலாலாம் ரொம்ப உதிராமல் அப்படியே மீனோட நல்லா பிடிச்சிருக்கணும்னா எந்த கன்சிஸ்டன்சியில் மசாலா ரெடி பண்ணணும், என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் சேர்க்கணும் அப்படிங்கிற டிப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி நம்ம வஞ்சர மீன் தான் எடுத்துருக்குறோம். மீனை நல்லா சுத்தமாக கழுவிட்டு தண்ணியே இல்லாத மாதிரி நல்லா கொஞ்ச நேரம் உணர விட்டுருங்க. நீங்கள் மீனை கழுவிட்டு அப்படியே தண்ணி சொட்ட சொட்ட அதில் அப்படியே மசாலா பூசினீங்கனாலே பிடிக்காது மீனோட உங்களுக்கு மசாலா. அதனால் ஒரு பேப்பர் டவல் மேலே வச்சு அந்த தண்ணியை கொஞ்சம் ட்ரெயின் பண்ணிவிட்டு, இல்லைனா கொஞ்சம் நேரம் ஒரு பிளேட்டில் வச்சிட்டிங்கன்னா தண்ணி பூரா வடிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் மசாலா பூசலாம். இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம். மசாலா பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் மசாலா தான். மிளகாத்தூள் நான் தனி மிளகாத்தூள் 6 ஸ்பூன் எடுத்துருக்குறேன். மீன் எந்த குவான்டிட்டி வருமோ அந்தளவுக்கு பார்த்துக்கோங்க. 6 ஸ்பூனுக்கு 3 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன். இது நல்ல காரமான மிளகாத்தூள். குழந்தைங்க சாப்பிட்றப்ப ரொம்ப காரமாக வேண்டாமேங்கிறக்காக பாதிக்கு பாதி மல்லித்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு. இன்னும் நல்லா ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா மிளகுத்தூள் கூட கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதே ரொம்ப காரமாக தெரியுது அப்படின்னா இன்னொரு ஸ்பூன் கூட மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ட்ரையாக இதெல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா எலுமிச்சை ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. புளிப்பு வந்துடுமோ, ஒரு புளிப்பு டேஸ்ட் வருமோன்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு எலுமிச்சம்பழ சாரை பிழிஞ்சு விட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து மசாலாவை நீங்கள் கெட்டியாக பிசைங்க. எலுமிச்சை சாறு ஒரு சூப்பர் ஃப்ளேவர் கொடுக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணி அதை சாப்பிட்றப்போ. அதனால் எப்போவுமே மசாலா ரெடி பண்ணுறப்ப எந்த வகை மீனாக இருந்தாலுமே நீங்கள் எலுமிச்சை ஒரு மூடி புழிஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ மசாலா பூசிடலாம். எப்போவுமே இந்த மாதிரி கெட்டி சட்னி மாதிரி ரெடி பண்ணி அதுக்கப்புறம் மசாலா பூசுங்க. ரொம்ப குழக்குலன்னு தண்ணி விட்டு போகிற மாதிரி நம்ம அரைச்சிட்டு அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மசாலா மீன் மேலே பூசினோம்னா அது அந்த ஈரப்பதம் காஞ்சு அந்த மசாலா தனியாக மேலே மொத்தமாக ஒரு லேயர் ஃபார்ம் ஆயிடும். அது நீங்கள் எண்ணெயில் போட்டால் கண்டிப்பாக உதிர்ந்து தான் வரும். அதனால் இந்த மாதிரி திக்காக நீங்கள் மசாலா மீன் மேலே தடவுனீங்க அப்படின்னா அளவாக தான் பிடிக்கும், எக்ஸஸாக அந்த மசாலா ஒட்டாது. அதே மாதிரி எண்ணெயில் போட்டு எடுக்கிறப்போவுமே மசாலா உதிராமல் அந்த ஃபிஷ்ஷில் நல்லா கோட்டாயிருக்கும். ஸோ எப்போவுமே மேலே ரொம்ப தடிமனாக ரொம்ப ஒரு லேயருக்கு மேலே மசாலா பூசாதீங்க, உங்களுக்கு அது உதிர்ந்து தான் வரும். நான் எப்போவுமே நெக்ஸ்ட் டே ஃபிஷ் ஃப்ரை பண்ணனா முந்தின நாளே இந்த மாதிரி ஃபுல்லாக மசாலா தடவி நீட்டாக ரேப் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். நல்லா ஊறி இருக்கணும். இந்த மாதிரி பெரிய மீன்லாம் சின்ன மீன் அளவுக்கு சீக்கிரம் ஊறாது. அதனால் நீங்கள் ஒரு நாள் நல்லா இந்த மாதிரி ஊற வச்சிட்டிங்கன்னா, முந்தின நாள் ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டே ஃப்ரை பண்ணுறப்ப சூப்பராக இருக்கும். நான் தேங்காய் எண்ணெயில் தான் ஃப்ரை பண்ணுறேன். அது டீப் ஃப்ரை பண்ணவே பண்ணாதீங்க, ஷாலோ ஃப்ரை பண்ணுங்கள். எந்த அளவுக்கு எண்ணெய் குறைவாக முடியுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணி நல்லா திருப்பி போட்டு நீங்கள் குக் பண்ணுங்கள். கோகோனட் ஆயில் ஃப்ளேவருக்கும் அந்த எலுமிச்சை சாறுலலாம் நம்ம மசாலா ரெடி பண்ணியிருக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் எனக்கு ஃப்ரை பண்ண அவ்வளோ டெம்ப்ட் பண்ணுது. ஸோ பாருங்கள், சூப்பராக மேலே மசாலா அப்படியே பிடிச்சிருக்கு. ரொம்ப நம்ம தடிமனாக ஒரு 2 லேயருக்கு மேலே மசாலா போட்டோம்னா அது பூரா உதிர்ந்து தான் வரும். ஸோ இந்த மாதிரி திக்காக மசாலா அப்ளை பண்ணி கண்டிப்பாக இந்த வீக் உங்கள் வீட்டில் ஃபிஷ் ஃப்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட்ஸும் கடைசியில் நீங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கலந்திகாஸ் லைஃப் ஸ்டைல். பாய்.